அன்புக்குரியவர்களே, எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தை வைத்திருந்தாராம். அவர் ஒரு வல்லமையான ஜெப வீரர். அவருடைய ஜெபம் ஒரு சுருக்கமாக இருக்கும், ஆனால் அந்த ஜெபத்தினுடைய பலனானது பெருக்கமானதாக இருக்கும். 10 வார்த்தைகளில் அவர் ஜெபித்தார் என்றால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெருமளவிற்கு அவர் ஒரு ஜெபத்தின் பலனை பெற்ற வீரர். அநேகர் ஜெப வீரர்களாக இருப்பீர்கள், ஆனால் ஜெபத்தின் பலனை அறுவடை செய்கின்ற ஒரு மாபெரும் வீரராக இந்த எலியா திகழ்ந்தார். இந்த எலியாவுடைய வாழ்க்கை பாதியிலே முடிவுறுவதைப் போல நாம் திருமறையிலே காண்கின்றோம். அவர் ஆண்டவரோடு வாசம் செய்வதற்காக அவர் போய்விட்டாராம். பிறகு இயேசுவானவர் இவ்வுலகிலே வருகிறார் என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டவுடன் அவர் இறைவனுடைய சமூகத்தில் மீண்டுமாக ஒரே ஒரு விண்ணப்பத்தை செய்ய ஆரம்பித்தாராம். ஆண்டவரோடு இருக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கை போதும் என்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு ஆண்டவரோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு சென்ற எலியாவுக்கு பரலோகத்திலும் ஒரு ஜெபம் இருந்ததாம். ஏனென்றால் இப்பொழுது இயேசுவானவர் பூமியிலே வந்துவிட்டார். இயேசுவானவர் பூமியிலே வந்தவுடன் அந்த செய்தியை அவர் அறிந்த மாத்திரத்துல இந்த பிதாவினிடத்தில், பிதாவாகிய ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருந்தாராம். நான் இந்த பூமியிலே இயேசுவானவரை காண வேண்டும், இயேசுவானவரோடு நான் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டாராம். பிதாவாகிய தேவன் பல பரிசீலனைக்கு பிறகு இறுதியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாராம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே உங்களுடைய மரணம் அகோரமாக இருக்கும். நீர் விரும்புகின்ற மரணத்தை நீ அடைய மாட்டாய், நீர் எதிர்பாராத மரணத்தை அடைவாய். இந்த உலகத்தினுடைய உலகத்திலே உனது வாழ்க்கை முறை மற்ற மனிதர்களின் வாழ்க்கை முறையை விட வித்தியாசமானதாக இருக்கும். இந்த உலகத்திலே நீ எவைகளையெல்லாம் சேர்த்துக் கொள்கிறாயோ எதுவும் உனக்கு சொந்தமில்லாததாய் மாறும். சரியா கேட்டார். எலியா எல்லாவற்றுக்கும் சம்மதித்து வந்தார். அந்த எலியாவாக புதிய ஏற்பாட்டிலே இயேசுவால் அடையாளம் காணப்பட்டவர் தான் யோவான் ஸ்நானகர், இல்லையா? அவர் தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆண்டவருடைய அன்பு குமாரன், தன்னுடைய சகோதர உறவினர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்ற ஒருவராக இந்த எலியா மாறினார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 20வது நூற்றாண்டின் எலியா, 19வது நூற்றாண்டின் எலியா, 21வது நூற்றாண்டின் எலியா என்று நிறைய பேர் தங்களை பிரசித்திப்படுத்த தங்களுக்கு அடைமொழியை வைத்துக் கொள்வார்கள். எலியா என்பவர் அவருடைய குணாதிசயம் இறைவன் சொன்னது போல உன் வாழ்க்கையில உனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் நீ எலியா. உனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலக போக்கின்படி வாழ்வை முடித்துக் கொள்ளாமல் எனக்காக ரத்த சாட்சியாய் நீ மரித்தால் நீ எலியா. ஆனா இன்னைக்கு எலியாங்கிற பேர் வேணும், ஆனா எலியாவுக்குரிய அந்த வாழ்க்கை முறை எனக்கு தேவையில்லைன்னு தான் மனிதர்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கு இந்த யோவான் ஸ்நானகர் இயேசு இருவரும் இணைகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த எலியா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுக்கு கடவுள் எலியாவுக்கும் இயேசுவுக்குமான இணைப்பை ஒரு பகுதியில மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறார், இல்லையா? அப்போ இயேசுவோடு அவர் சந்தித்த ஒரு நிகழ்வு, ஒரு அருமையான நிகழ்ச்சி பார்த்துக்கோங்க. அந்த நிகழ்ச்சியில புதிய ஏற்பாட்டு எலியாவாகிய யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்காக இயேசுவானவர் வருகிறார். இன்றைக்கு இயேசுவின் திருமுழுக்கை குறித்து படிக்க வேண்டும் என்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு சொல்லி இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபைக்கு 2 முக்கியமான சாக்கிரமந்துகள் இருக்கிறது. திரு அருட்சாதனங்கள், அருளை வழங்குகிற ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணிகளாய் அமைகின்ற 2 சாதனங்கள், 2 டூல்ஸ். இந்த 2 வழியாக இறைவனுடைய இரக்கத்தையும் அருளையும் இறைவனின் ஐஸ்வர்ய சம்பத்துகளையும் நமக்கு மிக எளிதாக பெற முடியும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிள்ளை இறைவனுடைய அருளுக்கு உட்பட்டவன், இறைவனுடைய அருளுக்கு உட்பட்டவன். குறிப்பிட்ட வயது வரும்போது இந்த பிள்ளை தாமாக முன்வந்து தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து இறைவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்திலே இந்த ஞானஸ்நானம் நிறைவடைகிறது. அல்லேலூயா. இதுதான் ஞானஸ்நானத்திற்கும் திருவிருந்துக்குமான கனெக்ஷன். இந்த 2 அருள் சாதனங்களுக்குமான தொடர்பு இதுதான்.
அப்போ அருளின் ஆரம்பம் தான் இந்த ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். இறைவனுக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் அவசியப்படுமா? அவர் இறை மைந்தன் அல்லவா என்றெல்லாம் சில கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளுவோம். உதவிக்கு மற்ற 2 பகுதிகளையுமே நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஒரு அழகான நிகழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதிய ஏற்பாட்டின் எலியா, இந்த யோவான் ஸ்நானகன். எலியா ரொம்ப வல்லமை மிகுந்த ஒரு ஊழியக்காரர். அவர் யார்கிட்டையும் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட மாட்டாரு. யார்கிட்டையும் உலகத்தின் போக்கோடு சமரசம் செய்து செல்லாத ஒரு ஊழியர். உலக போக்கிலே வாழ்ந்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். ஏரோதுவோடு சமரசம் செய்து கொள்கிறவர் அல்ல. அன்றைக்கு உண்மையான எலியா, பழைய ஏற்பாட்டு எலியா, அங்கே போய் ஆகாபோடு அவர் அமர்ந்தாரா? ஆகாபோடு பேசி நாம் சமரசம் செய்து கொள்வோம் என்று சொன்னாரா? எதுவும் சொல்லல. அது போலதான் இன்றைய காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல எலியா, புதிய ஏற்பாட்டின் எலியா யோவான் ஸ்நானகன், அவர் ஒருபோதும் இந்த உலக போக்கோடு அதிகாரங்களோடு சமரசம் செய்து கொள்ளாதவர். அப்படி இருக்கிறாரு. தன்னுடைய உணவாக அவர் பாத்தீங்கன்னா, அவர் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் அவருக்கு ஆதாரமா இருந்தது. அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டயட் இருந்துச்சு. அவருடைய லைஃப் ஸ்டைல பாருங்க, அவருக்கு ஒரு டயட் இருந்துச்சு. அவர் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே புதிய வருஷத்துல ரொம்ப பேர் விரும்புகிற ஒன்று, தீர்மானங்கள்ல எடுக்க விரும்புகிற ஒண்ணு என்னது? டயட், இல்லையா? உணவு முறை. என் உணவு முறையை நான் இப்படி மாற்றிக்கொள்ள போறேன். புதிய வருஷத்துல எத்தனை பேர் அப்படி எடுத்தீங்க? கை தூக்க சொன்னா இந்த வருஷம் எடுக்கிறேன்னா முந்தின வருஷம் எடுத்திருப்பீங்க. எப்படியும் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது எடுத்துருவீங்க. பாத்துக்கோங்க, இந்த உணவு டயட்டை பத்தி புது வருஷத்துல தீர்மானம் எடுக்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. இங்க பாருங்க, இவருடைய டயட் சார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா இவர் சொல்றாரு, வெட்டுக்கிளியும் காட்டு தேடும் தான் எனது ஆகாரம். டயட் சார்ட் போட்டார். பார்த்துக்கோங்க, இப்ப ஏதாவது தீர்மானம் எடுத்தா ஒரு போர்டுல எழுதி வைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த போர்டு பேர் என்னது? என்ன போர்டு? நோட்டீஸ் போர்டா? சூப்பரா சொல்லி உண்மையிலேயே சந்தோஷம். லெனின் சொல்லிட்டார் நோட்டீஸ் போர்டு அப்படின்ட்டாரு. இதுக்கு என்ன பேரு? என்ன பேரு? சரி, செல்ஃபா. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களே, என்ன பேரு பாப்பா? மிஷன் விஷன் மோ. பெரிய பெரியவங்கலாம் தெரிஞ்சிருக்குது. விஷன் மோன்னு சொல்லிட்டு வீட்டுல எழுதி போட்டுருக்காங்க. பார்த்துக்கோங்க, எழுதி போட்டு நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க 1ஆம் தேதி எழுதி போட்டுருணுமா? எழுதி போட்டதுக்கு அப்புறம் எப்படியும் ஒரு 6 மாசத்துல பெயிண்ட் பண்ண வேண்டியது. பார்த்துக்கோங்க அதை. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, இந்த விஷன் மோ நீங்க எழுதி போடுங்க, இதான் நாங்க செய்ய போறோம் உங்க கண்ணு முன்னாடி. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல உள்ள செய்திகள் தான். வசனங்களை உங்க கண் பார்வையிலேயே வச்சிருங்க நாங்க சொல்றாங்க இல்லையா? வசனங்கள் நீங்க ஆண்டவருக்கு உரியவர்கள் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்வதற்காக உன்னுடைய வாசல்படியின் நிலைகள்ல இருக்கட்டும், உன்னுடைய மார்க்க கவசங்கள்ல அவைகள் இருக்கட்டும், உங்களுடைய வீட்டினுடைய அறைகள்ல அது எழுதப்பட்டிருக்கட்டும். நம்மளும் சில நேரங்கள்ல வீடுகள்ல வசனங்களை எழுதி போட்டுக்கிறோம், வசனம் போர்டு வச்சிருக்கிறோம். சர்ச்சுக்கு வெளியில நம்ம வசனங்களா எழுதி போட்டுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, என் கண் பார்வையில் இவைகள் இருக்கும் போது இதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும். இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு விஷன் மோவா, விஷன் மோ வச்சிருக்கிறாரு. என்ன விஷன் மோனா, என்னுடைய சாட்ல நான் வெட்டுக்கிளிய காட்டுக்கதான் உண்ண போறேன். நல்ல மனுஷனா இல்லையா? பைபிள்ல அது வந்திருக்குன்னா அவர் டைரக்டா அவ்வளவு கீப் அப் பண்ணியிருக்காரு, அவ்வளவு ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அது ஹெல்த்தியா இல்லையா? நிறைய மருத்துவத்துறையில பணி செய்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் டயட்டை கட்டாயமா கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு ஃபாலோயர், ஒரு பிரின்சிபல், மேன் ஆஃப் பிரின்சிபல். ஒன்றை எடுத்துட்டார்னா அதை நிறைவேற்றுவார். பார்த்துக்கோங்க, அதுல அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வதில்லை. அரசனோடும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார், ஆதாரங்களிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அரசனோடும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார், ஆதாரங்களிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். இந்த துவக்க பாவத்தினுடைய துவக்கமே இச்சையோடு தொடரும். அது ஆகாரத்தின் இச்சையாகத்தான் தொடரும். ஒன்று தன் கண்களிலே படும், அது தன்னுடைய நாவிலே தன்னுடைய மனதிலே ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கு. ரொம்ப ஈஸியா நம்மளை எதுல வீழ்த்த முடியும் அப்படின்னா உணவில் தான் வீழ்த்த முடியும்.
மேற்கத்திய ஆடை கலாச்சாரங்களுக்கு முன்பாக மேற்கத்திய உணவுகள் தான் நம்மை முதல்ல வீழ்த்தி இருக்கும். இந்த வெளிநாட்டவர்கள் நம்மை பிடித்த போது மலைகளிலே நிறைய டீ எஸ்டேட்ஸ் அவங்க உருவாக்குறாங்க. அந்த டீ எஸ்டேட்டுக்கு ஊழியர்களை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கிராமங்கள்ல கொண்டு போய் டீயை குடிக்க கொடுத்தாங்களாம். அதுக்கு முந்தி காலங்கள் வரைக்கும் அந்த டீ வாடையே இல்லாதவர்கள் அதை குடிக்க கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய நாவல அதனுடைய சுவை, இன்றைக்கு அந்த சுவையை நம்ம சில நேரம் நிராகரிக்கிறோம். அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அது தேனாக இருந்த போல இருந்திருக்குது. அதை குடிக்க குடிக்க எது ஒன்றிற்கு ஒருவன் தொடர்ச்சியாக அவன் அடிமைப்பட்டு அது அவனுக்கு போதையை போல மாறிடுச்சு. மிக எளிதாக டீ எஸ்டேட்டுக்கு ஆளை கொண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா இத்தனை பேர் அங்கெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது பார்த்துக்கோங்க. வெளிநாடுகளுக்கு இழுத்து கொண்டு போக முடியாது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை பார்த்துக்கோங்க. இவ்விதமாக இவர்கள் இந்த உணவின் மூலமாக மிக எளிதாக பாவம் செய்ய முடியும். இவரு உணவுலையும் ரொம்ப கரெக்டா இருந்தாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவருடைய உடை, காஸ்டியூம், அவருடைய உடை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் ஒட்டக மயில் உடையை தரித்து வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தார். ஒட்டக மயில் உடை, வார்க்கச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒழுக்கம் சார்ந்த ஒரு உடை அப்படின்றாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கண்ணியமான உடை. ஒரு ஊழியரா இருக்கிறாரு. ஊழியத்தை பிரதானமாக எதிர்பார்ப்பது கண்ணியம் மிகுந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, கண்ணியம் மிகுந்த தோற்றம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எதிர்பார்ப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவர் கண்ணியமான உடை உடுத்தி இருந்த ஒருவராக இருந்தார். ரொம்ப சிறப்பான உணவு பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறவராக இருந்தார். அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவரிடத்தில் ஜனங்கள் வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க 7வது வாக்கியத்தை நீங்க பாருங்களேன். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறது. இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் யார் அப்படின்னா, இந்த ஊருக்குள்ள போனோம்னா, இவர் ஊருக்கு வெளியில இருக்கிறவர். ஊருக்குள்ள போனா பரிசேயர்கள் உயர்ந்தவர்கள், சதுசேயர்கள் உயர்ந்தவர்கள். உயர்ந்த மட்டத்தில் இருக்கிற இவர்கள் எங்க வர்றாங்க? இன்னைக்கு உள்ள ஊழியர்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க உங்க இடத்துலயே ஞானஸ்தானம் கொடுத்தோம், நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் வர்றீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் பாருங்க, யாரையும் திருப்திப்படுத்தல. எல்லாரும் வந்தாங்க. புறக்கணிக்க முடியாத ஒருவராக இருந்தார். நீங்க யோசித்து பாருங்க, இவர் யாராலையும் புறக்கணிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. அவரை யாராலையும் தள்ளிவிடவே முடியாது. அவ்வளவு உறுதியான ஒரு மனிதராக, ஊழியத்திலே அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதராக இருந்தார். குற்றம் சாட்ட முடியாத ஒருவர் தான் உறுதியாக இருக்க முடியும். நம்புறீங்களா? எவர் ஒருவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத நிலையில் இருக்கிறாரோ அவரால் நிமிர்ந்து நிற்க முடியும், அவரால் நிமிர்ந்து நடக்க முடியும், அவர் தைரியமாக பேச முடியும். அவருக்கு எதிராக ஒரு பிரளயமே வந்தாலும் அவர் அதை மிக எளிதாக கடந்து செல்வார். லஞ்சமே வாங்காத ஒருவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அர்த்தம். அப்போ இப்படி இந்த உலக நெறிகளின்படி வாழுகின்ற ஒரு மனிதராக இருந்தால், உலகத்துல பரிசேயர் சதுசேயர் பெரிய மக்கள் எல்லாம் வர்றாங்க. அவர்கள் வந்தாலும் அவர்களை பார்த்த உடனே மாறணும். ஃப்ரண்ட்ல எடுத்து சேரை போட்டு நீங்க உட்காருங்க, அல்லது மேடையில ஏறி உட்காருங்க. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட தங்களுடைய மேடைகளில் அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவரை மறக்கிற பண்பு இருக்குது இல்லையா? ஆண்டவருக்கு முதலிடமா அல்லது இந்த உலகத்தினருக்கு முதலிடமா அப்படின்னா, உலகத்தினரை இது பண்ணா இந்த உலக வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல ஆண்டவரை புறந்தள்ளுகிறது பார்க்கிறோம். இங்க பாருங்க, இவர் வந்தாங்கன்னா இவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்னா, விரியன் பாம்பு குட்டிகளை. இங்க பாருங்க, இவரை தேடி வர்றாங்க. நம்ம ஊர்ல தேடி வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் உபசரணையா, கொஞ்சம் அனுசரணையா பேசணும். அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. ஆனா தேடி வர்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே
வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன். அப்போ இவன் மனம் திரும்பி வர, புரியுதுங்களா? யாரோ ஒருத்தங்க சொல்லி இருக்கிறாங்க, நீ போய் யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா இறைவனுடைய கோபத்துக்கு நீ ஆளாகாம இருக்கலாம், கடவுளுடைய கோபத்துல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம், நீ அங்க போய் அந்த ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கைட் பண்றாங்க இல்லையா? ஜஸ்ட் கைட் பண்றாங்கல்ல. இவங்களுக்கு நம்பிக்கை வரல, இவங்களுக்கு இறைவனுக்குள்ளாக இவங்க வாழ்க்கை பிணைக்கப்படல, இறைவனோடு இவன் ஒன்றிணையவில்லை. ஆனா தன் வாழ்க்கையின் ஏதோ ஒரு சுயநலத்திற்காக, சுயநல தேவைகளுக்காக, ஒரு ஆசைக்காக, ஒரு வழிகாட்டுதலின்படி அவன் வந்திருக்கிறான், அதுதான். ஆனா உள்ளத்துல மனம் திரும்புதல் முறையாக இல்லை. இந்த ஊழியர் அதை கண்டுபிடித்தவுடன், யார் உனக்கு இப்படி எல்லாம் வகை காட்டுகிறது? இந்த ஞானஸ்தானத்திலே நீ பங்கு கொண்டால் இறைவனுடைய கோபம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுமா? அப்போ நம்ம முதல்ல நான் என்ன சொல்றேன், ஞானஸ்தானம் என்பது இறைவனின் அருளை பெறுவதற்கான ஒரு சாதனம் அப்படின்றது. இப்ப ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, பரிசேயர் சதுசேயர். அவங்க பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க, இறைவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், இறைவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறவர்கள். அவர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய மனம் திரும்புதல் முறையானதாக இல்லாததுனால இந்த ஞானஸ்தானத்துக்கு அவர்கள் வரும்போது இவர் அவர்களை புறக்கணிக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளாக ஞானஸ்நானம் பெற வராதீர்கள் என்று சொல்கிறார். அப்போ ஞானஸ்நானத்துல இந்த டூவலிசம் இருக்கிறது, இந்த இரட்டை நிலை இருக்கிறது. ஞானஸ்நானம் தன்னை அர்ப்பணித்து வருகிற ஒருவருக்கு இறைவனின் அருளையும், கடமைக்கென்று வருவதற்கு இறைவனின் கோபத்தையும் தருகிறது. ஞானஸ்நானம் அப்படிங்கிறது முழுவதும் அருள் சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் யாரெல்லாம் இறை நம்பிக்கையின்படி வருகிறார்களோ அவர்களுக்கு இது அருளின் சாதனம். யாரெல்லாம் இறைவனின் நம்பிக்கை அற்றவர்களாக தன்னுடைய உலக தேவைகளுக்காக வருகிறார்களோ அவர்களுக்கு இது அருளை தராது அப்படிங்கிறதா செய்யும். அப்போ இந்த ஞானஸ்தானம் தருகின்ற அருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்போ ஞானஸ்தானம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஞானஸ்தானம் தருகின்ற அருள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஞானஸ்தானம் வருவதற்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வருகிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி 11வது வாக்கியத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் தருவார் அப்படிங்கிறத செய்தியே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த பகுதியில ஞானஸ்தானம் அப்படிங்கிறது வெறும் தண்ணீரால் கழுவப்படுகின்ற ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவதற்கான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெற்றவுடன் புறாவை போல ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார். ஆண்டவருடைய அருள் எப்படி வழங்கப்படுகிறது? ஆவியானவர் ஞானஸ்நானம் பெறும்போது உங்கள் மீது வந்து அமர்கிறார். பரிசுத்த ஆவியின் அருளை நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியின் அருள், பரிசுத்த ஆவி எதுக்கு இங்க உதவுவாரு? இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, எது சரி எது தப்பு சொல்றதுக்கு நபர்கள் இல்லை. இந்த உலகத்துல நம்மை சரியான பாதையில நடத்துவதற்கு நீதி எது, அநீதி எது, எது செவையான பாதை, எது கரடு முரடான பாதை, எது இயேசுவை இலக்காக வைத்து செல்லுகின்ற பாதை, சிலுவையின் இலக்குக்கு நேராக வழிநடத்துகிற பாதை, எது நரகங்களுக்கு நேராக வழிநடத்துகின்ற பாதை என்பதையெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பவருடைய ஒரு நன்மை என்னவென்றால், நாம் ஞானம் உடையவர்களா எது சரி எது தவறு என்பதை எடுத்துரைப்பார். அவர் பாவங்களை கண்டித்துணர்த்துவார், பரிசுத்த பாதைகளிலே நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனால என்ன லாபம்? ஒரு காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்முடைய தமிழகம் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க, பரிசுத்த ஆவியா இட்லி வேகுமா அப்படின்னு கேட்பாங்க. பரிசுத்த ஆவியா இட்லி வேகுமா? அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வயிறு நிறையறதுக்கு தான் கேட்பாங்க. பரிசுத்த ஆவி எங்க வயிற்ற நிரப்பாரா அப்படின்னு கேட்கிறாங்க.
என் வயிற்று நிறைக்க மாட்டார். உன் வயிற்று நிறைக்கிறதுக்கான பணி அவருக்கு கொடுக்கப்படல. அவருக்கான பணி உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா. சரிங்களா? அவ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்படுகிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்படுகின்ற நன்மை பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவதாக நீங்க இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 17வது வாக்கியத்தை வாசிங்க. இரண்டாவது நமக்கு ஒரு அங்கீகாரம். என்ன அங்கீகாரம் அப்படின்னா, இவர் என் நேசகுமார். இப்பொழுது ஞானஸ்நானம் தெரிகிறார்கள் அல்லவா, இவர்கள் எனது பிள்ளைகள். யார் சொல்றார்? இறைவன் சொல்கிறார். ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அந்த சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்க வேண்டும். வானம் திறக்கிறது. வானத்திலிருந்து ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். நம்முடைய கண்கள் காண வேண்டும். மோசையின் கண்கள் பாருங்களேன், அந்த வனாந்தரத்தில் எரிகின்ற நெருப்பை கண்ட கண்கள். அதுதான் ஆசீர்வாதம். நிறைய நேரத்தில் நமக்கு என்னன்னா, இவைகளை காண்பதும் அல்லது இறைவன் பேசுகிறார், மோசே மோசே என்று அழைக்கிறார், மோசே மோசே என்று சொல்லுகின்ற இறைவனின் குரலை கேட்பதும் தான் ஞானஸ்நானம். இங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்நானத்துல 2 காரியம் நடக்குது. ஒன்று, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. இரண்டாவது, அவர் நம்மை அங்கீகரிக்கிறார். இவன் என் நேசகுமாரன். குமாரன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே அப்படின்னு இருக்கிறான். ஆனா என் அன்பிற்குரிய மகன் அப்படின்னு சொல்றாரு, என் பாசத்திற்குரிய மகன். வீட்டுல என் பிள்ளை தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு சாதாரண அங்கீகாரம். அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை திகட்ட திகட்ட அனுபவித்த ஒரு தகப்பனாரோ தாயாரோ தன் பிள்ளைகளை சொல்லும் போது அந்த பிள்ளைகளின் மீது அந்த பாச கருணையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். என்னுடைய அன்பு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ இந்த மேடையில் பேசுகின்ற அலங்கார பேச்சை போல அல்ல, உள்ளத்திலிருந்து வருகிறது. ஞானஸ்நானம் முறையாக பெறும்போது நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இறைவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள் என்றால் ஆண்டவர், அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நீங்கள் கொண்டிருக்கிற நிச்சயம். நீங்கள் எதையாவது கேட்டால் பிள்ளை அப்பாட்ட கேட்க முடியும், அப்படித்தானுங்க? உரிமை எங்க இருக்குது? அப்பாட்ட கேட்க முடியும். சில நேரங்கள்ல நாம் நியாயமான கோரிக்கை அளிக்கிறோம், சில நேரங்கள் நமக்கு தெரியாம கூட சொல்றோம். நீங்கள் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிற நிச்சயம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் பாக்கியத்தை பெறுகிறார். கலாத்தியர்லையும் அதான் சொல்லியிருக்கு, முன்னே நீங்கள் உலக வழிபாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இறைவனுக்கு உட்பட்டவர்கள், இப்பொழுது நீங்கள் இறைவனுக்குரியவர்கள். அன்புக்குரியவர்களே, ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் இறைவனுக்குரியவர்கள், இறைவனின் சாயல்கள், இறைவனின் நேச பிள்ளைகள். ஆண்டவர் அப்படிப்பட்ட அருளை வழங்குகிறார். அவர் சொல்றாரு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் உலக பிதாக்களே செய்து விடுகிறார்கள். பரமபிதா போஷிப்பிப்பார் அல்லவா? உலக பிதாவை காட்டிலும் பரமபிதா உங்களில் இன்னும் அதிகமாக அன்பு கொண்டவர் அல்லவா? அன்புக்குரியவர்களே, ஞானஸ்நானம் ஒருவேளை உலகத்துல சில நேரங்கள்ல நமக்கு தகப்பனின் அன்பு, தாயின் அன்பு கிடையாமல் போனாலும், பெற்றோரின் அன்பு நமக்கு இல்லாமல் போனாலும், ஞானஸ்நானம் தருகிற ஒரு உண்மை என்னவென்றால் இறைவன் உங்களுக்கு பெற்றோராய் மாறுகிறார். அல்லேலூயா. இந்த 2 உண்மையை இந்த ஞானஸ்நானம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இறைவனின் திரு பொறுப்புகளை செய்யக்கூடிய பாக்கியம். ஆண்டவர் பொறுப்புகளை வழங்குகிறார். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளியில சைக்கிளுக்கு வாடகை கொடுத்து போய் ஓட்ட பழகுவாங்க. ஒரு 10 வயசு வந்துருச்சுன்னா பிள்ளைங்க வீட்டை போட்டு ஒரே அறிக்கை தொடங்கிடுவாங்க, நான் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு. உடனே வாடகை சைக்கிள் கடை இருக்கும். இருந்துச்சா? நம்ம ஊர்ல தான் இருந்துச்சு இல்லையா? வாடகை சைக்கிள் கடை இருக்கும். இப்பெல்லாம் வாடகை சைக்கிள்லாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு 2 சைக்கிள் இருக்குது, வாங்கி வச்சிருக்கிறோம், ஓட்டுறோமா? எல்லா வீட்லயும் சைக்கிள் இருக்குது, எங்க வீட்லயும் இருக்குது. பார்த்துக்கோங்க.
எல்லாம் அப்படியே அப்படியே துணி காய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. வேற எதுவுமே கிடையாது. ட்ரெட்மில் வாங்கி வச்சிருக்கிறோம், துணி தான் காய போடுறோம். எல்லாமே அதுதான் பார்த்துக்கோங்க, வேற எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க, சைக்கிள் போய் வாங்குவாங்க சின்ன பிள்ளைங்க. அன்னைக்கு வாடகைலாம் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் வாடகை ₹1 ₹2 அவ்வளவுதான். ரொம்ப நியாயமா தான் வச்சிருப்பாங்க. இந்த இப்பெல்லாம் மிச்சம் ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, சாக்லேட் கொடுத்து விட்டுருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இப்போ யாருக்கும் மிச்சமே கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கு அவ்வளவுதான் தொகை. அதை வாங்கிட்டு போய் அதுக்கு அடம் பிடிக்கணும், அடணும், அதுக்கப்புறம் அனுமதி கிடைக்கும். சைக்கிளை போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்பா சொல்லி கொடுப்பாங்க, 1 நாள் 2 நாள் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்ட பழகும். இது எல்லாமே அந்த பிள்ளைங்க ஓட்ட பழகிடும். ஸ்கூலுக்கு தானாவே போயிடும். 5வது வகுப்புல சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகும். இப்ப பாருங்க, பிள்ளைகளை பைக்கில் வச்சுக்கிட்டு 12வது பிள்ளைய காலேஜ் போற பிள்ளைங்க கூட நம்ம தான் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் மீது ஒரு பொறுப்படி சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்மளால முடியல. ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இன்னும் உருவாகி அடுத்த கட்டத்துக்கு வரும்போது பிசினஸ் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க, ஐயோ இவனால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேவையில்லாத பயம், ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இங்க இறைவன் தனது ரெஸ்பான்சிபிலிட்டிய யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவங்களுக்கு கொடுத்துறாரு. அதான் பைபிள்ல போட்டிருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துறாரு. எங்க இருக்குது அப்படின்னா, இயேசுட்டு அவர் கேட்கிறாரு, உம்மிடத்துல ஞானஸ்நானம் பெறக்கூடிய நிலையில் இருக்கும் போது ஏன்ட்ட நீங்க ஞானஸ்நானம் பெறலாமா, நீங்க கடவுளுடைய பிள்ளை அல்லவா, நீங்க ஞானஸ்நானம் பெறலாமா அப்படின்னு போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு. இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது இறைவனுக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்படித்தான் இந்த வழியில போயிருந்துதான் நம்ம பொறுப்புகளை நிறைவேற்றும். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் ஞானஸ்நானம் வரும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இறைவன் தூக்கி கொடுக்கிறார். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு நான் சொல்றது ரொம்ப ரியலான ஒண்ணு, உண்மையான ஒண்ணு. பெற்றோர் தன் பிள்ளைகளை நம்பி உங்களுடைய பிசினஸ, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒன்றை கொடுப்பதற்கு நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க. இறைவன் யோசிக்கவே இல்லை. ஞானஸ்நானம் பெற்றவுடன் உங்கள் கைகளில் ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். எனவே இந்த தேவனை நம்ம அவ்வளவு நம்பிக்கை பார்த்துக்கோங்க. அவருக்கு இருக்கிற நம்பிக்கை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. நோவா காலத்துல ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப தப்பு பண்ணிடுறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப விசனமாயிடுது. ஐயோ இந்த மனுஷனை ஏன் தான் படைச்சோனோ, இந்த மனுஷனை படைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சிட்டு இந்த மனுஷனை அழிக்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நம்மள மாதிரி 1ஆம் தேதி முடிவு மாதிரி அவருக்கு ஒரு தீர்மானம் போட்டாரு. நான் நினைக்கிறேன் அது ஏதோ ஜனவரி 1 நினைக்கிறேன். இறைவனே தீர்மானம் கொண்டு தோன்றாரு. பார்த்துக்கோங்க, இறைவன் தீர்மானம் போட்டாரு, இந்த ஜனங்கள் எனக்கு தேவை கிடையாது, நான் இவங்களை அழிக்க போறேன் அப்படின்னாரு. அழிக்க போறேன்னு சொன்னவர் இங்க வரைக்கும் பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. எடுத்த தீர்மானம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா ஆண்டவர் இந்தளவும் இருக்கிறாருன்னா ஆண்டவர் இன்னைக்கும் உங்களை நம்பிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் நீங்க, இறைவனின் நம்பிக்கையை பெற்றவர்கள். உங்க மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நம்ம நினைப்போம். கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்க மேல, உங்களை நம்பி கடவுள் தன்னுடைய தாயும் என்னும் நம்பிக்கையை உங்க மேல கொடுத்துருக்கிறாரு. அதை காப்பாற்ற நாம போராடணும். பார்த்துக்கோங்க, ஃபேமிலி அப்படின்னு அந்த லெகசி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஃபேமிலி அப்படின்னா அந்த லெகசி, அந்த ஃபேமிலியினுடைய குடும்பத்தினுடைய மாண்பை நான் தொடர்ந்து காக்க வேண்டும். இந்த வம்சத்தாரா, இந்த குடும்பத்தாரா, இந்த பிள்ளைகளா அப்படிங்கிற அந்த மாண்பை காக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மாண்பு என்பது நாம் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவை போல இறைவனின் பிள்ளைகள். எனவே அந்த மாண்பை காக்க வேண்டும். 3 நன்மைகள். 1, ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியை தருகிறார். 2வது, ஆண்டவர் உன்னை நேசகுமாரன் என்று அங்கீகரிக்கிறார். 3வது, குமாரன் அப்படி சொல்றது பொறுப்பு கொடுத்தாதான் தெரியும். பொறுப்புகளை நம்பிக்கையோடு தருகிறார். உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார்.
ஞானஸ்நானம் அந்த நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக.